ஒரு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு போர் அடிக்குதுன்னா, அப்ப முக்கியமான விஷயம் அந்த கதையில கான்ஃப்ளிக்ட் இல்ல அப்படின்றது தான். கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னா, ஒரு கதாபாத்திரம் இல்லன்னா அந்த கதைக்கு ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்க தடுக்கிறதுக்கு எல்லாமே கான்ஃப்ளிக்ட் தான். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க. அப்போ அந்த ஹால் டிக்கெட் கொண்டு போல. ஹால் டிக்கெட் கொண்டு போனோனே பிரின்சிபல் கிட்ட போறீங்க, டீச்சர் கிட்ட போறீங்க, உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஹால் டிக்கெட் கொண்டு குடுக்குறாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் டிலே ஆகுது. மறுபடியும் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. உங்களோட மைண்ட் செட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த தடை நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஹால் டிக்கெட்ட மிஸ் பண்ணீங்கல்ல. ஸோ அதுதான் ஒரு கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட்டால உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதும்போது நார்மலா வந்திருந்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஹால் டிக்கெட்லாம் மிஸ் பண்ணிட்டு பிரின்சிபல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனா நீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஆனா கண்டிப்பா அங்க ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும் பார்த்தீங்களா? நார்மலா எழுதுறதுக்கும், இந்த மாதிரி மிஸ் பண்ணி எழுதுறதுக்கும் அந்த சேஞ்ச் கிரியேட் பண்ணும். ஒரு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஆடியன்ஸ் டென்ஷன் கிரியேட் ஆகும். ஆடியன்ஸ் ரொம்ப என்கேஜ் பண்ணி அந்த படத்தை பார்ப்பாங்க. இதுதான் கான்ஃப்ளிக்ட். ஒரு கதையில நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம். சீன் பை சீனும் கான்ஃப்ளிக்ட் இருக்கணும். ஒரு காட்சி நீங்க எழுதிட்டீங்க. அந்த காட்சியில வர அந்த கதாபாத்திரங்கள் வராங்கன்னா அந்த கதாபாத்திரத்தோட நோக்கங்கள் உங்களுக்கு தெரியணும். இந்த நோக்கங்கள் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கான்ஃப்ளிக்ட் வந்துடும். இந்த எக்ஸாம் ஹாலுக்கு அவன் எக்ஸாம் எழுத போறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டான், பென்னு மிஸ் பண்ணிட்டான், நீங்க ஏகப்பட்ட தடைகள் போடுவீங்க. கான்ஃப்ளிக்ட்ன்றது இப்போ நான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பேட்டரி லோ ஆகுது. அதுதான் கான்ஃப்ளிக்ட்.